ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேமிங். இது நம்மளோட ஆர்க் அல்டிமேட் மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2வது எபிசோட். இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்ட்டு ராப்டர், ஆல்ஃபா ராப்டரை பார்த்திங்கன்னா ஹண்ட் பண்ண போகிறோம். என்னடா இவன் செகண்ட் எபிசோட்லேயும் ஆல்ஃபா ராப்டரை கொல்ல போகிறானான்னு கேட்கலாம் நீங்கள். அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஒரு 150 லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ராப்டர் பார்த்திங்கன்னா டேம் பண்ணேன். அந்த டேம் பண்ண ராப்டரை பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ஃபா வந்து கொன்றுச்சு. அந்த ஆல்ஃபா ராப்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த ட்ரைக்கு அதுக்கடுத்து நான் பிடிச்சேன். இது ட்ரைக் பார்த்திங்கன்னா ஒரு 150 லெவல்கிட்ட இருக்குது. இந்த ட்ரைக்கை வச்சு நம்ம அந்த ஆல்ஃபா ராப்டரை பார்த்திங்கன்னா கொல்ல போகிறோம். முடியுமான்னு தெரில, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரைக்குன்னு பார்த்திங்கன்னா 150 லெவலில் இருக்குது. அதை நம்பி தான் போகிறேன். இப்போ இந்த இடத்துல தான் எங்கேயோ இருந்துச்சு. அது கரெக்டாக அந்த சின்னதாக ஒரு குளம் மாதிரி பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் இருக்குது தண்ணிக்கிட்ட. அப்போ தான் கைஸ் ராப்டரை டேம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து சடனாக அட்டாக் பண்ணி முடிச்சுட்டாங்க. டீஸ்பேன் ஆகிருக்குமோ, ஆனால் இங்கே தான் இருந்துச்சு. அது ராப்டரே காணோமே கைஸ். அங்கே தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கல்லுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பம்மிட்டு உட்காந்துருக்கு. இல்லைங்க, நான் உங்களுக்கு ஸ்கோப் போட்டு காட்டுற பாருங்கள். சரியா அந்த அன்றைக்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 லெவலில் ஒரு அரவுண்டு 8000 ஹெல்த்து கிட்டே வச்சுருக்குது. நம்ம ஆளுக்கு அவ்வளோவா ஹெல்த்லாம் இருக்காது. நம்மக்கிட்ட ஒரு 2000 ஹெல்த்து கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ஹெல்த் இருக்குது. மெல்லி பார்த்திங்கன்னா ஒரு 365. இதை வச்சு தான் நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம் கில் பண்ணுறதுக்கு. இப்போ அதை நம்ம ஆக்ரோ பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வரணும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷாட் பண்ணால் போதும், நம்ம மேலே ஆக்ரோ ஆகிடாது. எங்கே பற்றே ஜஸ்ட்டு மிஸ்டேக் கைஸ். இன்னும் அதை ட்ரை பண்ணுவோம். ஐயோ 2 அம்பு போச்சே. இனி நம்மக்கிட்ட அம்பு இல்லை. இப்படி இருக்கான் பாருங்க பார்க்குறதுக்கு. 8000 லைஃபு. இது வேறு கால்களை ஓடிட்டு வந்துருக்கு. இவ்வளோ பக்கத்தில் வைக்கிறேன், ஆக்ரோ ஆக மாட்டேங்குது. டேய் ஆக்ரோ ஆகலை மேலே. இல்லைங்க, நம்ம அது மேலே ஈட்டி தூக்கி போடுவோம். இத்தனை நேரத்துலலாம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இவ்வளோ கிட்ட நிற்கிறோம், நம்ம மேலே ஆக்ரோ ஆக மாட்டேங்கிறேன். ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். நம்மளை பார்த்துட்டா பார்க்கலன்னு தெரியாது. இந்தாண்ட போய் பார்ப்போம். தண்ணியில் வேறு பிரானாவே இருக்குது கைஸ். சுற்றி பாருங்கள், கீழே ஃபுல்லாக பிரானா மட்டும்தான் நிற்கிது. ஒரு 4 பிரானா கிட்ட நின்றுருக்கு. கரெக்டாக பாருங்கம்மா, அது கல்லுக்கு பண்ணி போய் ஒழிஞ்சிக்கிறது. இந்த தாட்டி ஈட்டி த்ரோ பண்ணி பார்ப்போம். கிட்ட பட்டுச்சா? ஜஸ்ட்டு மிஸ்டேக் கைஸ். ஈட்டி வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு அம்பு மட்டும் இருக்குது, அதையும் விட்டு பார்ப்போம். ஐயோ அதுவும் பரலையா? சூப்பர். சரி ரைட்டு, நம்மக்கிட்ட அம்பு முடிஞ்சு போச்சு. நான் போய் கொஞ்சம் ஸ்டோன் ஆராம் மட்டும் கிராஃப்ட் பண்ணி கொண்டு வரேன். கிராஃப்ட் நைட் வந்து திரும்ப அதை ஆக்ரோ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் ஸ்டோன் ஆரா பார்த்தீங்கன்னா செஞ்சு கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சிங்கிள் ஷாட்டில் அடிக்கிற பாருங்கள். பட்டுருச்சு கேஸ். ஓடு ட்ரைக்கு. வாடா. ஐயோ இவன் யாரு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அடிக்கிறாங்க. இந்த டிப்ளோடாக்ஸா இது பேர். 1 vs 2 பண்ண வச்சுட்டாங்களே. ராப்டருக்கு வேறு ஹெல்த் எவ்வளோ குறைச்சுன்னு தெரில. கேஸ் கடுப்பு கைஸ். வேற வந்து குறுக்க வந்து கடுப்புத்திட்டு இருக்கான். ஐயோ பிரானா வேறு கடிக்குது. பிரானா 1 vs 4 பண்ணிட்டு இருக்குங்க கைஸ் இப்போதைக்கு. இவன் வேறு வந்து குறுக்க காமெடி பண்ணிகிட்டு இருக்கானே. டேய் போய் தொல்லடா, நீ அடித்தாலும் அங்கே அடி விழுகாதரா. போச்சு ஸ்டாமினா வேறு இல்லை. ராப்டருக்கு வேறு எவ்வளோ ஹெல்த் குறைஞ்சுன்னு தெரில. ராப்டர் லைட்டாக ரத்தக்க வாங்கியிருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் லைஃப் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடிபட்டுருக்கு நல்லா. நமக்கு ஸ்டாமினா முடிய போகுது.
இவன் வேற குறுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கானே, தள்ளி தள்ளி விட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், லைஃப் போச்சு. ஸ்டாமினா அவ்வளோ சூப்பராக ட்ரைன் ஆயிடுச்சு. ஸ்டாமினா அவ்வளோதான், ஸ்டாமினா முடிஞ்சு. நீ ட்ராப்பர் ஏற போகுது நமக்கு. கடிக்கிறானே. கைஸ் ராப்டர் ரத்த கலவையாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு சாக போகுதுன்னு நினைக்கிறேன் ராப்டர். இன்னும் ஒரு 4 ஹிட்டு செத்துருச்சு. சூப்பர். இல்லைங்க, சின்ன வேலை இருக்குது, இதை முடிச்சு வந்துடுவோம். நீ வேற ஏன்டா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க? சாவுடா, சாவு. இவனுக்கு எவ்வளோ லைஃப் இருக்குது இல்லையே. இவனும் ரத்தக்க வாங்கிட்டான், சாவ தான் போகிறான். செத்துறாங்க. ஃபைனலாக நம்ம ஒரு ஆல்ஃபா ராப்டரை கொன்னாச்சு. இதுக்குள்ளே ஏதாவது பொருள் இருந்தால் இருக்கும் பாடியில். ஆக்சஸ் பண்ண முடியலையே. என்ன கைஸ், பொருளே இல்லை. என் பாடி தான் ஆக்சஸ் பண்ணுது, அதோட பேக் ஆக்சஸ் பண்ண முடியல. ஆஹா, ப்ரைமேட் ரொம்ப கிடைக்குது. 27, 32, கிட்டத்தட்ட 40 ப்ரைமேட் கிடச்சிருக்கு. ஒரு ஆல்ஃபா ராப்டரில் 40 ப்ரைமேட் தானே. சூப்பர். நம்ம ட்ரைக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லெவலாக போயிருக்கு. பாதியாக பிரித்து ஹெல்த்லையும் மில்லிலையும் இறக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் இது உடம்புல எது இருக்குமா? என்னங்க ஆல்ஃபா ராப்டரை கொண்டிருக்கோம், அது பொருள் எதுவுமே கிடைக்கல. இதில் என்ன ப்ரைமேட்டே கிடைக்கல இவ்வளோ பெரிய உருவத்தில். ஏய், ஒரு ராப்டரில் 40 கிடச்சாங்கடா. அட்லீஸ்ட் நீ ஒரு 10 கொடுக்கணுமா இல்லையா? வெறும் 4. சரி, இது ஐயோ இன்னொரு பேராண்ணா. ஏய், காப்பாத்துறா ட்ரைக்கு. இதோட பேக்கில் என்ன இருக்குது கைஸ்? ஒரு இதுக்கிட்டலாம் லூட் இருக்குது, ஆனால் ராப்டர் கிட்ட இருந்து நமக்கு லூட் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க.